என்கிட்ட நீ சொன்னா தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு நீ அப்படி என்ன சொல்ல போற? அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். நம்ம நினைக்கிற மாதிரி காயத்ரி ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. அவங்க எந்த தப்புமே பண்ணல. அக்கா, காயத்ரி ரொம்ப நல்லவங்க அக்கா. அவங்க நல்ல மனசோட தான் கௌதம கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருக்காங்க. அண்ணன் விதி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னக்கா பண்ண முடியும்? சூர்யா, என்ன பேசுற நீ? ஏண்டா, அன்னைக்கு அவ மாமாவும் இவளும் திருட்டுத்தனமா காதலிக்கிறாங்கன்ற விஷயத்த நீ தானே கல்யாண மண்டபத்துல கண்டுபிடிச்ச. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் கேட்டு அசிங்கப்படுத்தினப்போ கூட அவங்க பேசாம தானே இருந்தாங்க. எல்லா நேரத்திலயும் நீ இருந்திய சூர்யா. தெரிஞ்சவ மறுபடியும் இப்படி பேசுற? இத பாரு, அவ நல்லவ மாதிரி வேஷம் போடுறாளே தவிர அவ நல்லவ இல்ல. இல்லக்கா, நாம அப்படி நினைச்சோம். காயத்ரிக்கு குமார் மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாது. இன்ஃபேக்ட் குமார் கூட காயத்ரி மேல எதுவும் இல்ல. சூர்யா, நீயா இப்படி பேசுற? என்னடா ஆச்சு உனக்கு? உங்க அண்ணனை கொன்ன கொலைகாரன்டா அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க? சுத்தமா இது நல்லா இல்ல சூர்யா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்கா இல்ல. வாயை மூடு. போதும், நிறுத்து. இன்னொரு தடவை காயத்ரிங்கிற பேரை கூட நீ சொல்லக்கூடாது. அவ நல்லவ இல்ல. அவளாலதான் நம்ம குடும்பத்துல நிம்மதியே இல்ல. அவளால நம்ம குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் பிரிச்சு கூட உன்னால பார்க்க முடியலன்னா நீ படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்ல. இன்னொரு தடவை காயத்ரி பேச்ச நீ எடுத்த, நான் நல்லவளா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். என்னங்க, சாப்பிட வரீங்களா? வேண்டாம், பசிக்கல லட்சுமி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க போறீங்க? நமக்குன்னு ஒரு பொழப்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நமக்குன்னு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. என்ன மனுஷங்க. சரி, மாப்பிள்ளை விபத்துல போயிட்டாருன்னா அது அவரோட தலையெழுத்து. அத போய் கொலை அது இதுன்னு பெருசுப்படுத்தி நம்ம சின்ன பொண்ணைய நமக்கு எதிரா திருப்பி. ஏங்க, எத்தனை தடவை புலம்புனாலும் நடந்ததை நம்மளால மாத்த முடியாதுங்க. விடுங்களேன். ஏங்க, நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. என்னமோ தெய்வ குத்தம் பண்ணிருக்குமோன்னு தோணுதுங்க. இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்குமா? நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம். என்னைக்கு உங்க புத்தி செல்லரிச்சு போய் காயத்ரியை குத்தம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்ச கஷ்டங்க இப்ப வரைக்கும் நம்மள விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. குடும்ப தலைவனா இருக்கிறவ தெரியாம கூட ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது லட்சுமி. இப்ப நீயே சொல்ற, நான் ஆரம்பிச்சு வச்சதுதான். கால சுத்தின பாம்பு மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு விரட்டிக்கிட்டே தானே இருக்கு. போதும்பா, விடுங்களேன். உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? அம்மா, சாப்பாடு ரெடின்னா சொல்ல வேண்டியது தானே? ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன அடக்க மட்டும்தான் தெரியும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கேட்டேன். இன்னும் பதிலே வரலையே உங்க அப்பா கிட்ட இருந்து. போலாம் லட்சுமி, கோயிலுக்கு போறதுல என்ன இருக்கு? கஷ்டத்தை கொடுக்கிற கடவுள் தானே, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் வழியை கொடுக்கிறாரு. காயத்ரி, என்ன விஷயம்? பேசின வார்த்தையில ஏதாவது மிச்சம் மீதி வச்சுட்டு போயிட்டியா? அதை இப்ப பேசி முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கியா?
என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பேசினது தப்பு, காயத்ரிய தப்பா நினைச்சது தப்பு. அதை விட எங்க அண்ணனை குமார் தான் கொலை பண்ணாருன்னு நினைச்சேன் பாருங்க, அது மிகப்பெரிய தப்பு. என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, ரேணுகாவோட நான் ஜோசியர்கிட்ட போயிருந்தேன். அங்க போனப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எங்க அண்ணனோட ஜாதகத்துல ஒரு குறை இருக்குன்னு. அதெல்லாம் முன்னாடியே நான் தெரிஞ்சுக்காம உங்க மாமாவை தப்பா நினைச்சு உங்க எல்லாரையும் நான் தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆனா நான் உங்களை தப்பா நினைக்கல சூர்யா. உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேசுற பேச்செல்லாம் ஒரு நாள் உங்களையே சுடுன்னு நான் அப்பவே நினைச்சேன். சூர்யா, நீ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு சந்தோஷம்தான்ப்பா. ஆனா அதை உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நல்லது. அர்த்தமே இல்லாம பகையை வளர்த்துக்கிட்டு ஆயுசு முழுக்க மனசுக்குள்ள கொள்ளிக்கட்டியை தூக்கிட்டு நிக்க முடியாதுப்பா. கரெக்ட் அங்கிள். எங்க அப்பா அம்மா இன்னைக்கு ரூடா பேசினது தப்பு தான். பட் பேசிக்கலி அவங்க ரொம்ப சைலண்டானவங்க அங்கிள். ஆனா சூர்யா, இப்பதான் உங்க அப்பா அம்மாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க காயத்ரி, இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் குடும்பத்தோட சேர்ந்தேன். நான் சேர்ந்ததும் அண்ணன் இந்த மாதிரி இறந்ததுனால எல்லாருமே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டோம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. போதும்பா, எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேப்ப? ஒண்ணு மட்டும் சொல்றேன், காயத்ரி மனசாட்சிக்கு பயந்தவ. அவ தப்பா ஒண்ணும் நினைக்கவும் மாட்டா, செய்யவும் மாட்டா. அன்னைக்கு அவங்க அப்பா அவளை தப்பா புரிஞ்சுகிட்டு வீட்டை விட்டு தள்ளி வச்சாரு. நீயும் தப்பா புரிஞ்சுகிட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்ட. அவரும் மனசு மாறிட்டாரு. இப்ப நீயும் மனசு மாறி இருக்க. இது போதும்பா எனக்கு. அப்ப நான் வரேன் ஆண்டி. ஏங்க, நீங்க சாப்பிட வாங்க. ம். சூர்யா, உங்களோட உள்ள பேச முடியாதனால தான் உங்களை வெளியே கூப்பிட்டேன். நீங்க பார்த்ததுலயே புரிஞ்சுது, அதான் வெளியே வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ரேணுகா எங்க அண்ணனோட சாவு கொலை இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிய வைக்கல. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னது? சும்மா சொல்லுங்க சூர்யா. அப்படி என்ன சொன்னாங்க? நீங்க என்ன காதலிக்கிறதா சொன்னாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்கன்னு. வாட்? ஒண்ணுமே புரியல காயத்ரி. இவ்வளோ நாளா உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒரு மடையனா இருந்திருக்கேன். அன்னைக்கு கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது நீங்க நம்ம லவ் பத்தி தான் பேச வந்திருக்கீங்க. அதுக்குள்ள எங்க அண்ணன் வந்து அவனுக்கு தான் உங்களை நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு சூர்யா, பேச. என்ன பேசுறீங்க? எதுக்கு இப்ப அர்த்தம் இல்லாம உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணல. சுப்பு தான் உங்களை லவ் பண்றா. ரேணுகாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சம்பந்தம் இல்லாம ஏதேதோ உளறி கொட்டி உங்களை குழப்பி இருக்கா. இங்க பாருங்க சூர்யா, எனக்கு எந்த காலத்திலயும் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் உங்க மேல இருந்ததே இல்ல. சுப்பு தான் உங்களை நினைச்சு உருகுன்னு உருகிட்டு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இப்படி கேணத்தனமா இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? எதுங்க கண்டதையும் பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க? இருங்க சூர்யா, நான் இப்ப என்ன அறிவில்லாம பேசிட்டேன்னு இப்படி சொல்றீங்க? எதுங்க காயத்ரி என்ன லவ் பண்றாங்கன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க? அவங்க கிட்ட கேட்டா என்ன காரி துப்பாத அளவுக்கு பேசி அனுப்புறாங்க. நீங்க போய் காயத்ரி கிட்ட என்ன லவ் பண்ணீங்களான்னு கேட்டீங்களா? ஆமாங்க, நீங்க தான் சொன்னீங்கன்னு தெளிவா சொன்னேன். அவங்க ரேணுகாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்கன்னு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. சரிதான். என்னங்க சரிதான்? எனக்கு வர கோவத்துக்கு என்ன கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுதா? ஆமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அவ வாயாலேயே உங்களை லவ் பண்ணுங்கிற விஷயத்த நான் வர வச்சு காட்டுறேன் பாருங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது விளையாட்டுக்கு சொல்ல மாட்டேன். அதுவும் காதல்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல போய் அதுவும் உங்க வாழ்க்கையில தப்பு சூர்யா. நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். போதும். பொரியல் வச்சுக்கோ. போதுமா? ராணி, சுப்பு படிச்சு முடிச்சிட்டேன், வேலைக்கு போட்டுமான்னு கேட்டா, நான் தான் உடனே ஏமா போற, கொஞ்ச நாள் கழிச்சு போய் இப்ப ஏன் அவசரப்படுறேன்னு. ஏங்க, விட்டா நீங்களே ஒரு கம்பெனியா பார்த்து அவளை வேலையில கொண்டு போய் விட்டுருவீங்க போல இருக்கு. உங்களுக்கு என்ன முன்னாடி 2 பின்னாடி 2 அக்கா தங்கச்சிங்களா இருக்காங்க? இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா என்னமா இப்படி பேசுறீங்க? இத பாரு, நீ உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட, அவ கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. அப்பவே இனிமே இவகிட்ட இந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோமா இல்லையா? சும்மா இருங்க. சுப்பு, நான் நேரடியாவே கேக்குறேன், உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல உன் கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு நினைக்கிறியா? அண்ணி, அது வந்து இத பாரு சுப்பு, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், உனக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன, அதோட நான் சரின்னு விட்டனா இல்லையா? அப்படியே உன்னை அவனுக்கு கட்டி வச்சு இந்த உறவை வளர்க்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல. நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும், உனக்கு வரப்போறவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ போற கண்டிஷன் எல்லாம் பார்த்தா இவ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஏங்க, நல்லா பண்ணிக்கிட்டுமே, நான் என்ன தடுக்கவா போறேன்? இங்க பாரு சுப்பு, நான் வெளிப்படையாவே கேக்குறேன், என்ன ஜாதி என்ன மதம், ஆள் கருப்பா சிவப்பான்னு கூட நான் கேட்க மாட்டேன். நல்லவனா, உனக்கு ஏத்தவனா, உன்னை கண் கலங்காம வச்சுக்கிறவனா இருக்கணும். இதான் எனக்கு வேணும். உங்க அண்ணன் சொல்ற மாதிரி நீ யாரையாவது லவ் பண்ணா கூட எனக்கு ஆட்சேபனை இல்ல. அண்ணி, சீரியஸாவா சொல்றீங்க? சத்தியமா நான் தான் சொல்றேன். ஏன் இதுல என்ன டவுட் உனக்கு? லவ் பண்ணா என்னமா தப்பு? உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நான் லவ் பண்றேன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணா இதுல என்ன கசக்குதா என்ன? அண்ணி, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா. நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ணி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். உண்மைய மறைச்சிட்டியா? அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா? சுப்பு, இப்படி ஒரு முளை மாதிரி தானே நடக்குதா இந்த வீட்டுல? ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ சொல்லு சுப்பு. ஆமா, நீ யார லவ் பண்ற? அது வந்து தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இன்னும் ஏன் மறைக்கிற? இத பாரு, யாரு என்னன்னு சொல்லு. இன்னைக்கு 6 to 7 நல்ல நேரம். அந்த நேரத்துல போய் நான் பேசி முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? நான் என்னமா பண்ணுவேன்? நீ தான் லவ் பண்றேன்னு சொன்ன, ஒரு அண்ணனா லட்சணமா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்ய போறேங்கிறேன். இன்னும் நான் யார லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. ஐயோ, யாருன்னு சொல்லு சுப்பு. ஏன் சஸ்பென்ஸ் வைக்கிற? இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? அண்ணே, சூர்யா தான். சூர்யாவை தான் அண்ணி நான் லவ் பண்றேன். சூர்யாவை லவ் பண்றியா? நல்ல பையன்தான், ஆனா
அண்ணன் அடிபட்டு முன்னுக்கு வந்திருக்காரு. சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போய் தானே உழைச்சு சம்பாதிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. திரும்பவும் அவர் அப்பா அம்மாவோட ஒண்ணு சேர்ந்துட்டாரு. சுபு, சூர்யாவோட வீடு எங்க இருக்கு? இங்கதான் அண்ணி. அவர் அப்பா அம்மா கூட ரொம்ப நல்லவங்க. அவருக்கு ஒரே ஒரு அக்கா. அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. நீ சொல்லிட்டல, நான் பேசி முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணா, ஆ? இப்ப வேண்டாண்ணா. சூர்யாவோட அண்ணனுக்கு தான் காயத்ரியை பேசி முடிச்சாங்க. அவர் அன்பார்ச்சுனேட்டா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த பையனோட தம்பி தான் சூர்யாவா? ம். அதனால இப்ப கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு நாங்க தள்ளி போட்டுட்டோம். ஓ, எங்ககிட்ட சொல்லாம ஆல்ரெடி நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்ல. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தான் தெரியாம வாயை கிளறி உண்மையெல்லாம் கொட்ட வச்சுட்டேனா? அதுவும் நல்லதா தான் போச்சு. சாப்பிடு. உங்களுக்கு பொரியல் போடட்டுமா? போதுமா? என்னாச்சு ரேணுகா? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொன்ன? பொழுது போகல, அதான் உன்னை வச்சு விளையாட்டு காமிக்கலான்னு வர சொன்னேன். ஏன் இப்படி இருக்க? நீ என்ன பைத்தியமா? நான் என்ன பண்ண? என்கிட்ட நீ சூர்யாவை லவ் பண்றேன்னு சொன்னியா இல்லையா? அவர்கிட்ட எதுக்கு இல்லவே இல்லைன்னு சொன்ன? சொல்லடி, ஆரஞ்சிருவேன். பாரு, நீ ஏதாவது லூசுத்தனமா உனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன எதுக்கு பலிக்கடா ஆக்க நினைக்கிற? நான் எப்படி சொன்ன? பாவி. லுக் ரேணுகா, உன் முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடம் பண்ண உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே குட் பை சொல்லிடுவேன். சூர்யா, இவ சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்னைக்கும் நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாகுற வரைக்கும் அதுல நான் உறுதியா இருப்பேன். அதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இல்லைங்க காயத்ரி, அது வந்து பாருங்க சூர்யா, அவளை எதுக்கு பாக்குறீங்க? இதுல சம்பந்தப்பட்டவன் நான். நானே சொன்னதுக்கு அப்புறம் இவ யார் நடுவுல? நீங்க கிளம்புங்க சூர்யா ப்ளீஸ். எதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுற? ஏண்டி உன் வாழ்க்கையை நீயே இப்படி நாசமாக்கிக்கிற? நீ சூர்யாவை லவ் பண்ணல? எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடு ரேணுகா. இப்பவும் எப்பவும் என்னைக்கும் நான் சாகுற வரைக்கும் என் மனசுல அவர்தான் இருப்பாரு. ஆனா வேணாண்டி, அந்த காதல் செத்து போச்சு. பொறுக்கிறதுக்கு முன்னாடியே மூச்சு விடுறத நிறுத்திட்ட குழந்தை மாதிரி என் காதல் ஆயிடுச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வேற வழி தெரியல ரேணுகா. சுப்பு சூர்யாவை மனசார லவ் பண்றா.
இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி என்னோட லவ் அவர்கிட்ட சொல்லுவேன்? என் ஃப்ரெண்டுக்கு நானே எப்படி துரோகம் பண்ணுவேன்? முட்டாள். சுப்பு அவர் மேல ஆசைப்பட்டது இப்ப நடந்தது. பட் நீ இருக்கலாம் ரேணுகா. என்னையில இருந்து ஆசைப்பட்டேங்கிறதா இப்ப முக்கியமா இருக்கு. அவ காதல் அவ சொல்லிட்டா. நான் சொல்லாமலே என் காதல் பட்டு போயிடுச்சே. காயத்ரி